afraid of the dark? Are you scared? You know, I am you. ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போது OT7 BLFF அரண்மனை ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் ஹாரர் FF பார்ட் 12 நினைக்கிறேன். அப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னுடைய வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கல அப்படின்ட்டு. இதுக்கு மேலே என்னால் சத்தமாக பேச முடியல. என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு என்னுடைய ரூம் மட்டும்தான் எனக்கு. அதுலேருந்து என்னால் எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ அவ்வளோ சத்தமாக தான் பேச முடியும். இதுக்கு மேலே சவுண்டாக என்னால் பேச முடியல. பேசுன்னு சொன்னால் வெளியே எல்லாருக்கும் கேட்கும், அவ்வளோதான். ஓகே, இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சத்தமாக பேசுகிறதுக்கு. ஓகேடா, போன பாட்டில் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், வீமீன் 2 பேருமே கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த மாதிரி போயிருந்துருக்கோம். ஜிமீன் அப்படியே டயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நம்ம இது இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். ஃபுல்லாக அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படி வந்து ஜிமீன் வந்து டயாங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு. இதை ஜங்குக்கால் சுத்தமாக பார்க்க முடியல. ஒரு கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. என்னதான் இருந்தாலும் அவருடைய லவ் போன ஜென்மத்துலேயும் சரி இந்த ஜென்மத்துலேயும் சரி அவருடைய லவ் அவருக்கு ஃபுல்லாக கிடைக்கல. அவரால் டயாங்கோட லவ்வையும் எதுவும் சொல்ல முடியல. என்னன்னு சொன்னால், அந்தளவுக்கு டயாங்கும் சரி ஜிமினை லவ் பண்ணியிருக்காரு. அவர் 2 பேருமே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இந்த பக்கம் ஜிமீன் சாரி டயாங், சாரி என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், மன்னிச்சிடு ப்ளீஸ். உடனே நான் அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன். சாரி டயாங், சாரி அப்படி சொல்லி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் மிக், சொல்லுடி, என்ன தாண்டா நடக்குது? ஏண்டா இவன் ஜங்குக்கு தானே லவ் பண்ணுறான்? ஆமாம், இப்போ என்னடா அவங்க அண்ணன் டயாங்க போய் லவ் பண்ண சொல்லிகிட்ருக்கான். அது என்னடா மறுஜென்மம், அதுவும் ஒரு பேய். ஐயோ, இதெல்லாம் என்னால் சுத்தமாக நம்ப முடியலன்னா இப்படியே லூஸு. இந்த மேக் அப்புறம் இவனா 2 பேருமே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் காய் அங்கே வீமினை தான் அப்படியே பார்த்துட்டே இருந்துருப்பார். இப்போ அவருடைய கையை யாரோ டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாரு வயன். அப்படியே காயை பார்த்து சாரி அப்படிங்கிறா. இதுக்கு சாரி சொல்கிறேன், நான் தான் சாரி சொல்லணும். சாரி, எனக்கு தெரியாமையே உன்னே நான் எந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேனா, சாரி. இருந்தாலும் உன் மேலே எனக்கு ரொம்ப கோவம். ஏன் இத்தனை வருஷமாக என்கிட்ட உன்னுடைய லவ் சொல்லாமல் இருந்தேன், சாரி டி. வயன், உண்மையிலே இதை பார், அதை பற்றி எதுவுமே கேட்காத. எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணால் என் லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நம்ம யாரை லவ் பண்ணுறோமோ அவங்கள நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறத விட நம்மளை யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுது வயன் அப்படின்னு சொல்லி காய் வயனை பார்க்குறாரு. வயனோட பார்வை இப்போ டயாங் மேலே இருக்குது. போன ஜென்மத்தில் எப்படியோ தெரியல, ஆனால் இந்த ஜென்மத்தில் வயனுக்கு டயாங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அவங்க டயாங்கை பிடிச்சி தான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. வயன் இப்போது இல்லை, போய் சொல்லாதடி, நிஜமாக இல்லைடா, இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை, புரியுதா? வயன் எனக்காக போய் சொல்லாத. இல்லை காய், அப்போ நீயும் என்னை ஏமாத்துவியா? அப்படிலாம் இல்லடி, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போது உன்னுடைய லவ்வை எனக்கு நிறையா கொடு. உன்னுடைய லவ்வால் நான் என்னுடைய பெயின் எல்லாம் மறக்கணும். அந்தளவுக்கு உன்னுடைய லவ் எனக்கு கொடுப்பியா வயன்? ஐ லவ் யூ காய் அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. காயும் நான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே என்னடா நடக்குது? இங்கே ஒரு லவ் ஜோடி. அரம் சொல்லிச்சேன். அரம், எனக்கு என்னமோ இதெல்லாம் என்ன அரம் இது? இப்போது ஜிம்மி என்ன வேலை பார்த்துட்ருக்கான்? அவன் இப்போது டயாங் இவங்கெல்லாம் மறுஜென்மம் எடுத்த மாதிரி டயாங்க்கும் அது மறுஜென்மமாக இருக்கிறது நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். நான் மட்டும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பட் ஜிமீன் வந்து இந்த மாதிரி ஜங்குக்கை லவ் பண்ணேன்ட்டு போய் எல்லோரும் முன்னாடியும் டயாங்கை கிஸ் பண்ணுறது என்னது இது சாத்தியமா? இது எப்படி நடக்கும்? ஜங்குக்கு என்ன யோசிப்பார்? ஜங்குக்கா
அப்படி சொல்லி இப்போது ஆரம் அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக் ஏய் ஏய் ஜின் சொல்லுங்கள் ஆரம், இங்கே தானே ஜங்குக் நின்னா, எங்கே போயிட்டான்? ஆமாம் இங்கே தான் நின்னா, எங்கே போயிட்டாரு? ஜங்குக் ஜங்குக் அப்படி சொல்லி இப்போது ஜின் அப்புறம் நான் ஆரம் 2 பேருமே அப்படியே தேடுறாங்க. என்னாச்சு ஆரம்? சுகா இங்கே தானே ஜங்குக் நின்னா, எங்கே போயிட்டான்? ஜங்குக் இப்போ அவங்க அம்மா கதனை விழுந்துடுது. ஜங்குக் எங்கே ஜங்குக் அப்படி சொல்லி அவங்க அம்மா தேடுறாங்க. இப்போ எல்லாருமே ஜங்குக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுப்பாருல ஜிமின், அவர் ஜங்குக் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் நின்ன இடத்துல அவர் இல்லை. இப்போது ஜங்குக் எங்கே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. என்னன்னு சொன்னால் ஒரு பக்கம் டயாங், ஒரு பக்கம் ஜங்குக். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா ஏம்மா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, இங்கே தான் எங்கன்னா இருப்பான், எல்லோரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஜங்குக்கை தேடுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி ஜங்குக்கு எங்கே போயிட்டேன்? ஜங்குக் ஜியோன் கூப்பிட்டா தானே உனக்கு பிடிக்கும், ஜியோன் எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தேடிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி இப்போது டயாங்கோட கையை தான் உள்ளார பிடிச்சிட்டு இருப்பார். அதை விட்டுட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. அப்போது டயாங்கோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. இப்போ டயாங் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜிமின் ஸ்டாப் ஆகிடுறாரு. இப்போ கை 2 பேருமே அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி தான் பிடிச்சிட்ருக்குறாங்க. ஜங்குக் எதுக்கு இங்கே தானே இருக்கான், எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாயா அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறாரு. டயாங் என்ன பண்ணுறீங்க, காலை அட்டன் பண்ணுங்க, ஜங்குக் எங்கே கேளுங்க, எங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் இந்த பக்கம் கத்திட்டே இருந்தானே. இப்போ காலை அட்டன் பண்ணி ஜங்குக் எங்கே இருக்க, எங்கே போனேன், இவ்வளோ இங்கே தானே இருந்தேன், எங்கடா போனேன்? இதோ பாரு டயாங், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சரியா? நீ எனக்கு தெரியும் நீ ஜிமினை சந்தோஷமாக வச்சுப்ப, நீ நிறைய லவ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ ஜிமினை நீ பத்திரமா பார்த்துப்பியா? ஜங்குக் என்னடா பேசிகிட்ருக்க, என்ன பேசுகிறாங்க? மொபைல் தாங்க இரு இல்லை மொபைல் தாங்க இரு அப்படி சொல்லி இப்போ அந்த காலை அப்படியே ஸ்பீக்கரில் போட்டுறாரு. டயாங் நீ நான் பேசுகிறத நீ கேட்டுட்டு தானே இருக்க? நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? நீ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு, எங்கே இருக்க நீ சொல்லு. இதோ நாங்கள் வரோம். எங்கே இருக்க ஜங்குக், சொல்லு ஜங்குக். இதை பாரு டயாங், நீ தேடினாலும் இப்போ நான் இந்த பிளேஸில் இல்லை. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கேன். ரொம்ப தூரமாக இருக்கியா? எங்கே போயிட்டேன்? இதை பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நாங்கள் சொல்கிறது நீ கேளுறா. என்னடா பண்ணிகிட்ருக்க? எங்கே போயிட்டேன்? இதை பாரு, என் ஜிமினை நீ பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜிமின் ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட். அவனை நல்லா பார்த்துக்க, நிறையா லவ் கொடு. எனக்கு என்னமோ ஜிமின் மனசில் நீ தான் இருக்கியோன்னு தோணுது. ஏன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னுடைய ஆத்மா இங்கேருந்து போயிடுச்சுல. நான் ஜிமின் கூட தான் இருப்பேன், ஆனால் ஜிமினோட மைண்டில் நீ மட்டும்தான் இருப்ப. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஜிமினோட மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் டயாங் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆமாம் டயாங், நீ ஜெயிச்சிட்ட, உன்னுடைய லவ் ஜெயிச்சிருச்சு. என் லவ்வை கம்பேர் பண்ணும்போது உன்னுடைய லவ் அதிகமாக இருக்குது. நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, எனக்கு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்குது தான். ஏன்னா நானும் ஜிமினை லவ் பண்ணேன். ஆனால் என்னுடைய லவ் அதிகமாக இருக்குங்கிறப்போ சரி ஓகே, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லாமே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜங்குக் பேச அங்கே ஜிமின் கல்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவர் டயாங்கோட கையிலேருந்து அவருடைய கை அப்படியே லூஸ் ஆகுது. அந்த டயாங்க்கு ஃபீல் ஆகுது. அந்த கையை டயாங் வந்து விடாமல் டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஜிமின் கல்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த வீமின் கிட்ட தான் அவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறாங்க. வயன் அப்படியே ஜிமின் கிட்ட வந்து ஒரு ஷோல்டரில் அப்படியே கையை போட்டு அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறா. இருந்தாலும் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படி நின்றுட்டு அந்த பக்கம் ஜங்குக் பேசுகிறத மட்டும்தான் கேட்டுட்ருக்கிறாரு. இதோ பாரு ஜங்குக், நீ லூஸ் மாதிரி பேசுகிற, உனக்கு நல்லாவே தெரியும்ல ஜிமின் எப்பவுமே ஜியோனை மட்டும்தான் விரும்புகிறான்ட்டு. அது நான் தான் முட்டாள்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நான் என்னுடைய லவ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான்
அவன் மனசு உள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் உன்னுடைய லவ் அப்படி இல்லைடா. நீ ஜிமினும் எப்படி லவ் பண்ணிங்கன்ட்டு உங்கள் 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பைத்தியம் மாதிரி பேசாதடா. இல்லை, நான் நான் போயிடுறேன்னா விலகிறேன். இல்லை டயாங், இல்லை, நான் போயிடுறேன். நீயும் ஜிமினும் லைஃப் நீயும் ஜிமினும் சந்தோஷமாக மேரேஜ் பண்ணி உன் லைஃப்பை வாழணும்னு நான் நினைக்கிறேன். பைத்தியம் மாதிரி பேசாதடா, சொல்கிறத கேளு. இப்போ அவங்க அம்மா ஃபோன் வாங்கிட்டு, ஜங்குக் என்னடா பண்ணுற, ஜங்குக் மா அதை பாருமா, ஜங்குக் இதை பாரா, எந்த அளவுக்கு எங்கள் எனக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் முக்கியம்டா. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, எதாக இருந்தாலும் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம்டா. ஜிமினி மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம்டா. அம்மா நீங்கள் தான் பார்த்தீங்களம்மா, ஜிமின் தான் சொன்னானே, எல்லோரும் முன்னாடியும் போய் டயாங்க கிஸ் பண்ணி அவனுடைய லவ் வந்து சொல்லியிருக்காமா. எனக்கு தெரியாதா, உங்கள் முன்னாடி தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பாவமாக ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்பவும் சரி அந்த மொபைலே தான் பார்த்துட்ருக்குறாரு, வேறு யாரையுமே பார்க்கல. அவர் கண்ணிலேருந்து டியோஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இதோ பாரு ஜங்குக், நீ இங்கே தான் எங்கே இருக்கோ, இவ்வளோ சீக்கிரம் நீ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எங்கே இருக்குன்னு சொல்லு, இப்போவே அப்பா வருவாங்க. ஆமாடா, ஆமாம், இதோ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இப்போ கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி போகிறாரு. அப்பா நீ எவ்வளோ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்ப்பா, நான் தூரமாக போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னால் எல்லாருக்குமே அவர் வந்து இந்த ஜீப்பில் அந்த ஜீப்பை வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிற அந்த சத்தம் வந்து கேட்குது. டே இருட்டில் எங்கடா போயிட்டுருக்க, சொன்னால் கேள்றா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ஒரு பக்கம் கத்துறாங்க. அம்மா என் கண்ணு முன்னாடி அவங்க 2 பேரையும் அப்படி என்னால் பார்க்க முடியலம்மா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமினோட மனசில் டயாங் மட்டும்தாம்மா இருக்கான், அது ஏற்றுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் தேடி கண்டிப்பாக வருவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னை ஃப்ரீயாக விடுங்க ப்ளீஸ், என்னை தேடி யாருமே வராதிங்க. டே இல்லைடா, சொன்னால் புரிஞ்சுக்கடா. ஜிமின் மனசில் எப்போவுமே ஜியோன் மட்டும்தானா இருப்பான். இல்லை, இன்னைக்கு ஜிமின் மனசில் டயாங் ஃபுல்லாக இருக்கிறான், ஜிமினோட மனசு ஃபுல்லாக டயாங் இருக்கிறான். நான் பார்த்தேன், அதனால தான் நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது, அவ்வளோதான். அந்த பெயின்லேருந்து நான் வெளியே வரணும், என்னை நானே கம்ஃபர்ட் பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்குறேன், அவ்வளோதான். வேறு எந்த தப்பான முடிவும் நான் எடுக்க மாட்டேன் டயாங், பயப்படாதீங்க ப்ளீஸ். என்னை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மேரேஜ் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழணும். போன ஜென்மத்திலேயே மேரேஜ் வரைக்கும் வந்து உங்கள் மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழுங்க. என்னுடைய சந்தோஷமே அதுதான். என்னை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் தான் நான் அப்படின்னு சொல்லி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஜிமினை மறந்துடுவேன். இதுக்கு மேலே யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணாலே நீங்கள் ரீச் பண்ண முடியாது அப்படி சொல்லி அந்த கால் வந்து அப்படியே கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமின் அவர் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த பக்கம் கால் கட் ஆகும்போது மறுபடியும் அவங்க வந்து கால் ட்ரை பண்ணுறாங்க, பட் நாட் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த மொபைலை தூக்கி போட்டு டயாங் அப்படியே உடச்சிறாரு. பைத்தியமா இதனால தான் பையன் எல்லாமே உன்னால் தான், உன்னால் தான் எல்லாமே. இன்றைக்கி பாரு, என் தம்பி மறுபடியும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வெளியே எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இல்லை டயாங், ஆனால் நீங்கள் உங்களை நான் பரவாயில்லை. போன ஜென்மத்தில் உனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு நடந்துக்கிறேன்ட்டு. இந்த ஜென்மத்துலேயாவது அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, உன்னால தான் வயன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் டயாங் கத்துறாரு. அப்போ கூட ஜிமினோட கையை விடவே இல்லை. எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே செம்ம ஷாக்கு. அப்படியே திரும்பி டயாங் கூட அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஒரு ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு கண்ணெல்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. எனக்கும் டயாங்க்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுங்க. ஜங்குக் அதை தானே ஆசைப்பட்டார், ஏன் ஜியோன் அதை தானே ஆசைப்பட்டார். போன ஜென்மத்தில் கூட என்கிட்ட இந்த மாதிரி தானே பேசிட்டு போனார். இப்போவும் அவர் ஈஸியாக அவருடைய லவ் தூக்கி டயாங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கொடுத்த அந்த தியாகம் போன ஜென்மத்தில் நடக்கலை, அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்தில் அது நடக்கட்டும். எனக்கும் டயாங்க்கும் இந்த 2 டேஸில் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கையை அப்படியே விட்டுட்டு அவருடைய ரூமில் போய் அப்படியே டோரை சாத்திடுறாரு.
அந்த டோர்லேயே அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு சங்கு இல்லை ஜியோன் போன தடவை மாதிரியும் இந்த தடவை நீ விட்டுட்டு போயிட்டில்ல, ஏன் சங்கு உனக்கு எதுவும் புரியலையா? ஏன் இப்படி விட்டுட்டு போயிடுற? இப்படி பாதியில் விட்டுட்டு போயிடுறதுக்கு தான் என் கூட கடைசி வரைக்கும் நீ இருப்பேன்னு சொன்னியா? ஏன் ஜங்கு ஏன் என்னை இப்படி விட்டுட்டு போனேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஜியோன் ஜியோன் நான் உன்கிட்ட இருந்தது எதிர்பார்க்கல ஜியோன். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அழுக வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த டோரில் அப்படியே சாஞ்சபடியே அந்த பக்கம் டோருக்கு வெளியே அந்த டோரில் கை வச்சு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜிமி இப்போ நான் அழுதுட்டு தானே இருக்க, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீ அழுகிற ஜங்கு, ஏன் ஜங்கு விட்டு போனேன்? ஏன் உனக்கு தெரியாதா ஜிமி நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்ட்டு? எப்படா நீ விட்டு போகலாம்? நீ நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கட் பண்ணி நம்ம அப்படியே ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இன்னும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமி ஜிமி உன் மனசில் நான் இல்லையா? நான் இல்லை தானே? நீ என்னை மறந்துட்ட தானே? நீ டயாங்க தான் உண்மையிலே லவ் பண்ணியிருக்கடா, நீ என்னையும் லவ் பண்ணவே இல்லை. டயாங்கோட லவ் ரொம்ப பியூர். அவன் லவ்க்கு முன்னாடி என்னுடைய லவ்லாம் அவன் அந்த அளவுக்கு நீ லவ் பண்ணியிருக்கான். கடைசி வரைக்கும் உன் கூட அவன் நின்று ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் நான் அப்படி கிடையாதுல்ல, ஒவ்வொரு வாட்டி உன்னை விட்டுட்டு போயிடுறேன்ல. ஆனால் என்னால் ஏற்றுக்க தான் முடியல ஜிமி. உன் மனசில் நான் இல்லைங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். நீ என்னை எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த நிமிஷம் செத்துலான்னு தோணுது, ஆனால் சாகிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லைடா. ஒருவேளை நான் செத்து இந்த நியூஸ் உங்ககிட்ட வரையும் வந்துச்சுன்னா நீயும் டைமும் கண்டிப்பாக ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ மாட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நான் டயங்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக உன் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருப்பான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல ஜிமி. நான் எதிர்பார்த்தேன் ஒரு வார்த்தையாவது சொல்லுவேன், ஜீவன் போகாத ஜீவன் சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ சொல்லவே இல்லைல்ல ஜிமி. பரவாயில்லடா, உன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா என்னோட அதிகமாக உனக்கு டேங்கை லவ் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது டேங்கோட லவ் தானே ஏற்றுப்பேன், இந்த ஜியோனோட லவ் ஏற்றுக்க மாட்டேன்ல. அங்கே ஜியோனோட லவ் தோற்று போச்சுல. பரவாயில்லடா, ஆனால் எங்கேயா இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். போன தடவை மாதிரியும் இதே மாதிரி இல்லை. நீ யோசிப்பியா ஜிமின்? போன தடவையும் நான் அதே மாதிரி தானே உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இந்த தடவையும் உன்னை நான் விட்டுட்டு வந்துட்டேன். இனிமேல் நான் திரும்பி வர மாட்டேன். நான் செத்தாக தானே மறுஜென்மம் எடுப்பேன், நான் சாக மாட்டேன். நீயும் டயம் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழணும். எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த எந்த இடம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜியோனும் ஜிமினும் அந்த இடத்துல மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த ஜென்மத்தில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படியே டேஸ் இல்லைங்க, இயர்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு. 3 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஊற்றுங்க அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் ஒரு பாரில் உட்காந்துட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ஆளே டோட்டலாக மாறிட்டார். ஒரு ஹேர்லாம் கொஞ்சம் அப்படியே லாங் ஹேர் மாதிரி, கை ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்காரு. அப்புறம் லிப்ஸில், அப்புறம் ஐப்ரோவில் ஃபுல்லாக அப்படியே ரிங் மாதிரி போட்டிருக்காரு. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. சார் ஓவர் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு
எப்போட அதிகமாக இன்றைக்கி ஏன் சார் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறீங்க? இன்றைக்கி என்னோடய ஆனிவர்சரி உனக்கு தெரியாதா? சார் கங்க்ராட்ஸ் சார். அப்போ எங்கே சார் உங்கள் ஒய்ஃபா? அவள் என்னை விட்டு போயிட்டா. என்ன சார்? என்னை விட்டு போயிட்டாடா? சரி சரி சரி, நான் தான் அவளை விட்டு வந்துட்டேன் சார். அப்போ பிரேக்கப்பா சார்? ஓ சாரி சார். பிரேக்கப் தான், இருந்தாலும் இன்னுமே என் மனசில் அவன் மட்டும்தான் இருக்கா தெரியுமா? அப்புறம் அப்புறம் ஏன் சார் மேடமை விட்டு வந்துட்டீங்க? ஏன் சார் அவங்க பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி அழகாக இருக்க மாட்டாங்களா? ஐயோ அப்படி சொல்லி எப்படியே வாயில் கை வைக்கிறாரு. உனக்கு தெரியாதுல்ல? ஐயோ அவளை பற்றி அப்படிலாம் சொல்லாதுடா. என்ன அழகு தெரியுமா? அப்படியே அவன் கண்ணத்தை அப்படி பிடிச்சி அப்படியே கிள்ளணும், கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கும். அப்படி இருக்கும்டா அவன் கண்ணம், அப்படியே புசு புசுன்னு இருக்கும். அவன் குட்டி குட்டி கண்ணை வச்சுட்டு என்னை முறைச்சி பார்ப்பான் பாரு பா, அப்படி இருக்கும். அப்புறம் ஏன் சார் விட்டுட்டு வந்தீங்க? என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஒரு ஹெட்டில் கை வச்சு தலை இழுத்து விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்கள் சார். நான் மட்டும்தான் என்னமோ அவனை நினச்சிட்ருக்கேன். இந்நேரம் இது ஊற்றுனா தான் நான் சொல்லுவேன். சார் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப சார் சார் எப்படி சார் வீட்டுக்கு போவீங்க? உங்கள் ஃப்ரெண்டு வரலையா? அவனா? அவனுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். நீ அவன்கிட்ட போட்டு கொடுத்துடாத சரியா? தெரியாமையா? கண்டிப்பாக தேடி வருவார். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னன்னு கேட்டாலுமே சார் என்னமோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் ரெகுலராக வரீங்க, இது வரைக்கும் நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை சார். டேய் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லி இப்போ அந்த பேரோட அப்படியே அந்த ஷர்ட் கலரை பிடிச்சி ஜங்கு கூட ஃபேஸ் கிட்ட அவர் ஃபேஸ் வச்சுட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பயந்துட்டியா? பயப்படாத, எதுவுமே பண்ண மாட்டேன், ஜியோன் மாதிரிலாம் இல்லை சார். உங்கள் பேர் ஜங்குக் தானே? அது யார் சார் ஜியோ? அது போன ஜென்மத்துக்காதடா. இது போன ஜென்மத்துக்காடா. ஏதோ பைத்தியத்தையும் வைப்பானோ? என்னை லூசுன்னு தானே நினைக்கிறேன். கிண்ணக்காட்டி மனசில் நினைக்கிறதுலாம் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இப்போ வேறு ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போவும் க்ளோஸாக தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. உண்மைடா, போன ஜென்மத்தில் ஆள் எப்படி இருப்பேன் தெரியுமா? கையில் ஸ்பேடு, லாங் ஹேரு சார். இப்போவும் லாங் ஹேர் தான் சார். அப்படி சொல்லி அந்த ஹேர் அப்படி தூக்கி கட்டுறாரு. சே இதோட பெருசாக இருக்கும்டா, அது இப்போ வரைக்கும் இருக்கும்டா. என்ன சார் இப்போ வரைக்கும் இருக்குமா சார்? அது பொம்பளைங்க தான் சார் வச்சுருப்பாங்க. நான் வச்சுருந்தேன்டா, அவருக்கு தெரியாது. சும்மா அப்படி ஹெட் பேண்ட்லாம் போட்டு பக்கம், அப்புறம் கையில் ஸ்பேடு, ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும்டா. எனக்கு கூட இந்த ஜென்மத்தில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது என்னோட அந்த குட்டிச்சி தான் ஞாபகத்துக்கு வருவோம். அவனுடைய அந்த ஸ்மைல், அந்த லிப்ஸ், இத்தனை தடவை அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு முடியல. இன்னைக்கு சார், இன்னைக்கு உங்களுடைய மேரேஜ் ஆனிவர்சரியா சார்? இல்லை, பிரேக்கப் ஆனிவர்சரி சார். அப்போ மேடம் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? நான் தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். நீங்கள் தான் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே, இப்போ பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சொல்கிறேன், தெளிவாக சொன்னால் தான் உனக்கு புரியும். அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் முன் ஜென்மத்து கதையும் இந்த ஜென்மத்து கதையும் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி அவங்க மண்டையை சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு முன்னாடி ஒரு வேலை நீட்டிட்டு சொல்கிறாரு. என்னடா அப்படி சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஐஸ் வச்சுட்டு இப்போது அந்த பேரர் தான் பார்க்குறாரு. சார் எனக்கு நிஜமாக புரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது. உங்களோட அண்ணன் டயாங், அவர் கிங் டயாங்கா? கிங் டயாங்கடா, அவர் இளவரசர் கிம் டயாங். ஐயோ முடியல. ஷோ இவர்கிட்ட வந்து பேசினது என் தப்பு தான் அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு, சார் ஏதோ ஒரு டயாங், அவர் உங்கள் அண்ணனுக்கு உங்களுடைய சொல்லுடா சொல்லு உன் வாயால் நான் கேட்கணும் சார். கஷ்டமாக இருக்குது சார், பரவாயில்ல சொல்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படி தானே? ஒரு 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 திருத்தம். என்ன சார்? என்னுடைய பாய் ஃப்ரெண்டா சார்? அப்போ ஜிமினுங்கிறது பாயா சார்? ஓகே சார். இப்போது எங்கே சார் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க
இந்தியாவில் இருக்கிறாங்களா இல்லை கொரியாவில் இருக்கிறாங்களா தெரியல. ஏன்னா நாங்கள் இருந்தது இந்தியா, என் அண்ணன் இருக்கிறது இந்தியா, ஆனால் அவன் பிறந்தது கொரியா. ஒருவேளை கொரியாவுக்கு போயிட்டாங்களா தெரியல. ஏன் சார் உங்கள் அண்ணன் சொல்கிறீங்க, நீங்கள் போய் பார்க்கலையா? ம், பார்த்தேன்னு வச்சுக்கேன் என் ஹார்ட்டே வெடிச்சிடும். அந்த இடத்துல நான் மறிக்காதான். சரி சார், ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஆஹா, அது மட்டும் முடியாது. ஏன் சார், என் குட்டச்சி இருக்கிற இடத்துல வேறு எவ்வளவுமே வர முடியாது சார். இப்போ கடைசி வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் அப்படி சொல்லி ஒரு சத்தம், இப்படி வந்துட்டான் என்னை மறைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ சங்கு அந்த பேரர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த பேரர், சார் நீங்கள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கீங்க சார், நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன் சார், அவர் கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிச்சிடுவார் சார் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ ஜங்கு கூட முட்டியை பிடிச்சி அவர் அப்படியே மேலே தூக்குறாரு. என்னடா டேய், மறுபடியும் என்னை ஏமாற்றி நீங்கள் வந்துட்டல? அப்படிலாம் இல்லைடா, ஆஃபீஸில் எல்லா வேலையும் என் தலையில் கட்டிட்டு இங்கே வந்துட்டு அந்த மேனேஜர் கூட என்னை சாவடிக்கிறான், என்னை விடவும் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன டே அப்படின்ட்டு. தெரியும் தானே, அப்புறம் ஏன் மச்சான் இவ்வளோ கோவப்படுற? செருப்பு கழட்டி எடுப்பேன் நாயே. குடிச்சிட்டு இதெல்லாம் ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்ன பண்ணேன்? என் பேரர் உனக்கு அறிவில்லை சார், நான் சொல்ல தான் செஞ்சேன் சார். அவர் தான் என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னார். என்ன முன் ஜென்ம கதை இந்த ஜென்ம கதையெல்லாம் சொன்னேன்னா? ஆமாம் சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டு எனக்கு காதே அடைச்சி போச்சுடா. வடப்பலாம் டே 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 ஒரு 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 டிங்க் அவ்வளோதான் அப்படி சொல்லி இப்படி தரன்னு இப்போ அவருடைய கையில் ஜங்கு கூட முடி தான் இருக்குது, அப்படியே பிடிச்சி இழுத்து போடுறாரு. அப்படியே திரும்பி பாய் மீதி வந்து நாளைக்கு சொல்கிறேன். இது நாளைக்கு வேறையா? இந்த வேலையை ரிசைன் பண்ணி நான் ஓடியே போயிடுவேன். அது என்ன முன் ஜென்மம் இந்த ஜென்மம் இருக்குமா என்ன அப்படி சொல்லி இந்த பேரர் அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. டே விட்ரா வலிக்கு தரான் உன்னை வச்சுக்கிட்டு திம்மை என்னால் முடியல ஜங்கு. ஏன் அக்கில், நான் உன்னை அவ்வளோ தொல்லை பண்ணுறேன்னா என்ன? என்னடா ஆச்சு? இல்லைடா, எங்கே உனக்கும் நான் டிஸ்டர்பாக இருக்கிறேன்னா என்ன? உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுறல, நான் வேணா உன்னை விட்டுட்டு போயிட்டேடா. டேய் இல்லை அக்கில், நான் சீரியஸாக தான் ரொம்ப நாளாக உன்கிட்ட இதை நான் கேட்கணுன்ட்ருக்கேன். என்னால் முடியலடா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ எதுக்குடா அப்படி விட்டு வந்த? நீ தெரிஞ்சு தானே விட்டு வந்த? ஆமாடா, ஆனால் நான் லவ் பண்ணுற மாதிரி ஜிமினி நீ லவ் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. டே அதை நீயா தாண்டா சொல்லிகிட்ருக்க, அவன் கடைசி வரைக்கும் அவன் வாயிலேருந்து அது வந்துச்சா? இல்லை அக்கில், உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? 3 வருஷமாக இந்த கதையை தான் நான் கேட்டுட்ருக்கேன். இந்தியாவில் போய் பாருன்னு சொல்கிறேன், அட்லீஸ்ட் என்னையாவது விடு, நானாவது போய் பார்க்குறேங்கிறேன். நீயும் போக மாட்டேன், என்னையும் பார்க்க விட மாட்டேன். வேணாண்டா, எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என் அண்ணா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான். அப்போ ஜிமின் தாண்டா தெரியல. டேய் லூசு மாதிரி பேசாத. ஒருவேளை ஜிமின் மனசில் நீ இருக்கலாம்ல? இல்லைடா, ஜிமின் மனசில் டயாங் தான் இருக்கான், இந்த ஜியோன் இல்லை. சரி ஜியோன் இல்லைன்னு நீ சொல்கிற சரியா? அதை ஜிமின் அவன் வாயிலேருந்து சொல்லவே இல்லைல்ல. இங்கே பார் அப்படி சொல்லி இப்போ ஜங்கு கூட ஃபேஸ் அப்படியே திருப்புறான். இந்த பார், ஜிமின் அவன் வாயெல்லாம் சொன்னானா? இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுரு. அப்புறம் எந்த நம்பிக்கை இல்லைடா, உன்னையே நம்பிட்டு இருந்தேன், ஜிமினை விட்டுட்டு வந்தேன். என்னால் முன் ஜென்மம் இந்த ஜென்மம் அதெல்லாம் வந்து மறுபிறவி என்னால் அதை நினைக்க முடியல. ஆனால் இந்த ஜென்மத்தில் ஜிமின் உன்னை லவ் பண்ணான்ல, உன்னை லவ் பண்ணலைன்னு அவன் கடைசி வரைக்கும் சொன்னானா? அப்போ எதுக்கடா விட்டு வந்தேன்? என்ன மயத்துக்கடா விட்டு வந்த அவனை? பாவண்டா அவன். ஒரு வேளை உன்னையை நினச்சி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா? டே அது டயானோட லவ், அவனை மாற்றிடும், எனக்கு தெரியும். டே பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, இப்படியே பேசுகிற அப்படியே பேசுகிற. சரி விடு, நீ ஜிமினா டயாங்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் அதை ஒத்துக்கிறேன். சரி அதுலேருந்து மூவ் ஆன் ஆகு, உன் லைஃப்பை வேறு யாரு கூட முடியாதுடா. என் குள்ளச்சி இருந்த இடத்துல, என் ஜிமின் இருந்த இடத்துல வேறு யாரையும் என்ன நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. சுத்த பைத்தியக்காரன்டா நீ. என்னமோ பண்ணு, ஃபஸ்ட்டு வா
இல்லைடா, நான் வேணா உன்னை செருப்பு கழட்டி அடிப்பேன். பார், இந்த மாதிரிலாம் பேசாத. நான் எதனால சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? நீ இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கடா, ட்ரைவ் பண்ணுறேன்னு எதனா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அதனால தான்டா. மச்சான் அகில், உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமாடா. ஆனால் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. எதுக்கு? உனக்கு நான் ஃப்ரெண்டாக கிடச்சதா? ஆமாடா, அன்னைக்கு யாருமே இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன்டா. நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ண. ஏய், அதெல்லாம் விடு சரியா? நான் உன்னை எனக்கு தெரியாமல் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உன்னை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போனேன். அதனால தான் இன்றைக்கி நீ நானும் இப்படி இருக்கோம். ஆனால் நீ இப்படிலாம் கிடையாது. நீ ரொம்ப நல்லவன். எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்லேயே எவ்வளோ பேர் உனக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உன் மனசில் ஜிமின் மட்டும்தான் இருக்கான்ல. எனக்கு நல்லா தெரியுதுடா. ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஜிமினை லவ் பண்ணுற. இப்படி தானே? ரொம்ப பியூரா லவ். சரி வா போகலாம். மச்சான் ஒன்று இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேனா மரியாதை வாடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த முடிவு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. இப்போ காரில் தான். டேய் மச்சான் அகில் சொல்லுடா அப்படி சொல்லி யாரோ அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்நேரம் டயாங்கும் ஜிமின்க்கும் பேபி பறந்துருக்கும்ல, அது அப்படியே என் ஜிமின் மாதிரி க்யூட்டாக இருக்கும்ல, இல்லை என் அண்ணா டயாங் மாதிரி இருக்குமா? அந்த பேபியை வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் அவங்க லைஃப்குள்ளே நான் போகக்கூடாது. ஆனால் ஹாப்பியாக இருப்பான்ல அப்படி சொல்லி அதே தான் புலம்பிகிட்ருக்கிறாரு. இப்போது அகில் தான். அகில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்திருப்பார். அவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கே கேஸ் ஆகிடுமோ, ஏன்னா அவர் ஃபாரினுக்கு வர மாதிரி இருக்கும் ஜாப்க்காக. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஜங்குக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பார். அவர் மட்டும்தான் இருந்திருப்பார் அந்த ஃப்ளாட்டில். ஜங்குக் 2 டேஸ் கழிச்சு தான் அவர் ஐசிஐ ஓப்பன் பண்ணியிருந்திருப்பார். ஓப்பன் பண்ண உடனே எதுவுமே பேச மாட்டார். இங்கே அகிலுக்கா பயமாக இருந்திருக்கும். இதெல்லாம் மறந்துட்டானோ, மெமரி லாஸ் ஆகிடுச்சோ, அந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்துருப்பான். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அகில்கிட்ட ஜங்குக்கு பேச ஆரம்பித்தார். எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தார். அகிலுக்கு ஜங்குக்கை மறுபடியும் இப்படி விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஜங்குக் சொல்ல அகில், ஏய் என் கூட நீ லண்டன் வந்துடுறியா? அகில் நீ போ, என்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணார். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இல்லைடா, இந்த 1 மந்த்தாக நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லை. இப்போ இன்னும் 1 மந்த் இருக்குது. நீ சொல்லு, இதுனா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். வேணாண்டா. ஏய் நீ படிச்சிருக்க தானே அந்த சர்டிஃபிகேட்டா வர்ற அவசரத்தில் எல்லாமே விட்டேன்டா. சரி ஓகே, அது என்னுடைய ஃப்ரெண்ட் கம்பெனி தான். நான் எப்படியாவது உனக்கு ஜாப் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு எப்படியாவது நான் உனக்கு கூப்பிட்டு போயிடுறேன். வேணா அகில், என்னால் உனக்கு எதுக்கு கஷ்டம்? அப்படிலாம் சொல்லாத. எனக்கு என்னமோ உன்னை எப்படியோ விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைடா. ஏன்டா? சரி விட்டு பார், இனி நினச்சி ஃபீல் பண்ணாத. என்னை ஆக்சிடெண்ட் பண்ண அதுலேருந்து ஆமாடா, நான் அது தப்பு பண்ணதான். ஒருவேளை கடவுளாக அதை அமைச்சாரோ என்னமோ தெரியல. இந்த பார், நீ என்னுடைய ஃப்ரெண்டு. உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஏண்டா 10 வருஷம் பழகுனா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? 1 மாதம் பழகுனா அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? எனக்கு என்னமோ ஒரு ஃப்ரெண்டாக தோணுது. உன்னை இப்படி விட்டு போக எனக்கு மனசு வரல. ப்ளீஸ் என் கூட வந்துடுறியா? எனக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல அகில். என்னை உன் கூட கூப்பிட்டு போயிடுறியா? எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. டே அப்படி சொல்லி அகில் ஜங்குக்கு ஹக் பண்ணி அப்படி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் பயந்துகிட்டே இருந்தேன். எங்கே நீ என்னை விட்டு லண்டன் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் பயந்துகிட்டே இருந்தேன். டே ஜங்குக் அப்படிலாம் யோசிக்காத, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படி சொல்லி அகில் ஜங்குக்கு லண்டனுக்கு அவர் கூட கூப்பிட்டு வந்திருப்பார். ஒரு ஃப்ரெண்டோட கை காலில் விழுந்து, ஃப்ரெண்டோட கம்பெனி தான் அது, அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக ஜங்குக்கும் அங்கே வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. போக போக ஜங்குக்கோட அட்டுழியம் தாங்க முடியல. தினமும் நைட்டு ட்ரிங்க் பண்ணுவார். பட் இன்றைக்கி அவருடைய பிரேக்கப்போட அனிவர்சரி, அதை அவர் மார்னிங்லேருந்து கொண்டாடுவார். இந்த ஒரு நாள் ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணுறது அகிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஜங்குக். இவங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ல ஜிமி. எனக்கு என்னமோ நீங்களும் ஜங்குக்கை லவ் பண்ணுறீங்களோ தோணுது. ஆனால் அது ஏன் ஜங்குக்கு புரியல? இல்லை ஒருவேளை நீங்கள் ஜங்குக் சொல்கிற மாதிரி அவங்க அண்ணன் டயம் கூட உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்களா?
அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேபி இருக்குமா அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இது அப்படியே கட் பண்ணோன்னா மம்மா 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 என்ன பாப்பா அம்மாக்கு எந்திரி மாமா அம்மா மார்னிங் ஆயிடுச்சு எந்திரி மாமா பாப்பா அம்மாவுக்கு ஒரே தூக்கமாகவும் வருதுடா ப்ளீஸ் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கால. போமாம்மா நீ எப்போ பார்த்தாலும் இப்போ தான் பண்ணுறேன். உனக்கு பேபி மேலே அக்கறையே இல்லை. நான் டாடா கிட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அது குடுகுடுன்னு ஓடி போய் டாடா அப்படி சொல்லி கத்திட்டு ஓடுது. இப்போது அங்கேருந்து டயம் அப்படியே வந்து அது ஓடியாடுறதுக்கும் டேங் வந்து தூக்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படியே கேட்ச் பண்ணிடுறாரு. அது ஜம்ப் வேறு பண்ணுது. என்னடி செல்லும் அப்படி சொல்லி அந்த கணத்தில் ஒரு கிஸ் பண்ணி கேட்குறது. டாடா டாடா இந்த அம்மா எந்திரிக்கவே மாட்டேங்குது. பாரு எனக்கு பசிக்குதுல குட்டி வயிறு எந்திரிச்சு எனக்கு குக் பண்ணி கொடுக்கலாம்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது டாடா. அம்மாவுக்கு நைட்டெல்லாம் ஒர்க்கில் என்ன ஒர்க்கு என்னை தூங்க வச்சுட்டு நைட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுவா அப்படி சொல்லி இப்படி தலையை சொல்லிடுறாரு. என்ன டாடா பண்ணுறீங்க? ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா அப்படி சொல்லி டயாங் இப்போ அந்த பேபி தான் பார்க்குறாரு. அது ரொமான்ஸ் பண்ணுறோமா? ஆமாம் நான் டிவியில் பார்த்தேனே அவங்க பேபியை தூங்க வச்சுட்டு அந்த டாடாவும் அம்மாவும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே கிஸ் அப்படி சொல்லி இப்போ டயாங் அந்த பேபியோட மவுத்தில் கை வைக்கிறாரு. என்ன வயசு ஆகுது அவனுக்கு? 2 வயசு தானே ஆகுது. அதுக்குள்ளாட்டி சினிமா முதல்ல அந்த டிவி கனெக்ஷன்லாம் என்ன கட் பண்ணோம். டாடும் அதில் நான் கார்ட்டூன் பார்க்கணும். கார்ட்டூன் மட்டுமா பார்க்குறேன் அந்த கடை கருமத்தையும் பார்க்குறேன். எல்லாத்தையும் அந்த ஜிம்மின்ட்டு தான் சொல்லணும் அப்படி சொல்லி இந்த பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜிம்முக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவர் அப்படியே கண்ணை கசிக்கிட்டு அப்படியே இருந்துச்சு. டயம் அப்படி சொல்லி கத்துறாரு. ஐயோ மம்மா எந்திரிச்சிட்டா அப்படி சொல்லி இந்த பேபி தூக்கிட்டு அப்படியே உள்ளே ஓடுறாரு. டயம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? எனக்கு தலையில் வலிக்குது. ரியா ரியா உனக்கு என்ன பிரச்சனை? மம்மா என்னாச்சு மம்மா அப்படி சொல்லி இப்போ போய் அப்படியே ஜிமினோட மடியில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு அவருடைய ஃபேஸெல்லாம் அப்படியே டச் பண்ணுது. ஒரு கண்ணெல்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்கு. மம்மா என்னாச்சு? நைட்டுக்கெலாம் அழுதியா? இல்லைடா. அப்படியே அவன் கண்ணெல்லாம் இவ்வளோ ரெடிஷாக இருக்கு. டாடா மம்மாவை என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல பாப்பா. அது மம்மாவுக்கு ஒரு ஹெட் பெயினுன்னா. மம்மா தலை வலிக்குதா? சரி படு நான் வேணும் உனக்கு தைலம் தேய்ச்சிடவா? இல்லை பாப்பா மம்மா எழுந்திரிச்சிட்டல இப்போ ஓகே தான். நீ ஸ்கூல் போகல? இல்லை மாமா ப்ளீஸ் மாமா இன்றைக்கி நான் ஸ்கூல் போகல. ஸ்கூல் போடா. டயா பேபியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ கிளப்பிடுவ தானே? தான் ஓகே பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் அப்படியே காரில் தான் ரியா பாப்பா அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. டாடா சொல்லுடா என்னாச்சு? மம்மாவை அடிச்சியா? இல்லைடா. திட்டினியா? இல்லைடா. நான் ஏன் திட்ட போகிறேன்? அப்படியே மம்மா இவ்வளோ அழுதுருக்கு? அதுவா நேற்று உங்கள் மம்மாவுக்கு ஒரு மறக்க முடியாத நாள்னு சொன்னேன். உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கிடையாது எனக்கு கூட தான். யோசிக்காமல் எடுக்கிற முடிவால் எவ்வளோ பேர் அதில் சஃபர் ஆகுறாங்கன்ட்டு விட்டுட்டு போனவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு டாடா? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி கார் இப்போ கிண்டர் கார்டனில் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது. ஒழுங்காக ஸ்கூல் போ. ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா? டாடா வரும்போது மம்மா ஓகே நானும் மாமா 2 பேரும் வரோம் ஓகேவா? மாமா இன்னைக்கு டாடா இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போகல. இன்றைக்கி டாடா ஆஃபீஸ் லீவ். அப்போது வீட்டுக்கு போய் மம்மா கூட ரொமான்ஸாக உன்னை அடிச்சுவேன் பார்த்துக்கோ. புடி முதல் ஸ்கூலுக்குள்ளே அப்படி சொல்லி அங்கே டேங் வந்து கத்துறாரு. அதுவும் குடுன்னு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே ஓடிடுது. இப்போ டேங் அப்படியே வீட்டில் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. அந்த வீடியோ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. டேங் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி தான் இருக்குது. நேராக பெட்ரூம் டோரை தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்மி அப்படியே தான் படுத்துருக்காரு. ஆனால் அவர் முழிச்சிட்ருக்கிறாரு. அவர் கண்ணில் டேர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. நேராக டயாங் போய் அப்படியே உட்காராரு. உட்காந்தது தான் ஜிம்மி அப்படியே எழுந்துச்சி போய் டயாங்கோட மடியில் அப்படியே படுத்துக்கிறாரு. அழுதுகிட்டே இருக்கிறாரு. அது டயாங்க்கு நல்லாவே தெரியுது. இப்போ அந்த டேர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. எதுக்கு ஜிம்மி அழுதுகிட்டே இருக்க? 2 நாளாக எதுவுமே சாப்பிடல. ஏன் இப்படி இருக்க? இது பார் பேபி என்னென்ன கேட்குறா தெரியுமா? அவளுக்கு எல்லாம் தெரியுதுடா.
நீ இந்த மாதிரிலாம் அழுகாத. என்னால் முடியலை டயம், என்னால் முடியலை. இப்படி டயம் எப்படி அவன் என்னை விட்டுட்டு போகலாம்? எனக்கு அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கு. அவனை நான் ஒரு வாட்டியாவது பார்த்து நான் கேட்கணும், ஏன் என்னை விட்டுட்டு போகிறேன்? எப்போவுமே ஏன் என்னை விட்டுட்டு போகிறேன்? ஏன் அந்த அளவுக்கு நான் உனக்கு லவ் கொடுக்கலையா? அந்த அளவுக்கு உனக்கு நான் நம்பிக்கை கொடுக்கலையா? ஏன்டாயா நான் உன்னை லவ் பண்ணலையா? இல்லைடி, இது பாரு, இல்லை, நீ சும்மா இதை நான் சொல்லி கம்ஃபர்ட் பண்ணாத. நீ உன் தம்பிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லைடி. அவன் ஒரு வேலை தப்பாக புரிஞ்சுட்டு கூட போயிருக்கலாம்ல. ஆமாம் ஜீவன் தப்பாக தான் புரிஞ்சிருக்கான். அவன் நினச்சிட்ருக்கான் நான் உன்னை லவ் பண்ணலான்ட்டு. ஆனால் அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேனோ அதே அளவுக்கு தான் நான் ஜீவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த லவ் அவன்கிட்ட கொடுக்குறதுக்கு நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். என்னுடைய லவ் அவனுக்கு புரியல. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை, அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டால. போன ஜென்மத்தில் கூட என்னை அப்படியே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போனால் தெரியுமா? விட்டுச்சுமே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை தேடி அவன் வருவான், உன்னையே தேடி வருவான். ஏன்னா எனக்கு தெரியும்டா, உன் மனசில் இந்த டயமுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் அதே அளவுக்கு ஜீவனுக்கு இருக்கும்ட்டு. கண்டிப்பாக அந்த லவ் உன் முன்னாடி அவன் கூட்டியாந்து அவன் நிப்பாட்டும். ஒரு வேளை அவன் வந்து என் முன்னாடி நின்னான்னு வச்சுக்கேன், அவன் சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன், ஏன்டா எப்போவுமே நீ விட்டுட்டு போயிடுறியே, இதுதான் உன்னுடைய லவ்வா அப்படி சொல்லி கேட்பேன். ஏன்டா ஒருத்தர் 2 பேரை லவ் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, எதுக்கு இவ்வளோ அழுகுற? இல்லை, எனக்கு புரியலை. என் மனசில் நீயும் இருக்க, ஜீவனும் இருக்கான். ஆனால் ஜீவனுக்கு என்னுடைய லவ் புரியவே இல்லைல்ல அப்படி சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஜீவனை அவருடைய மடியில் போட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது அப்படியே கண்ணை மூடுறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் கொடுத்து ஜீவனை ஒரு வாட்டி பார்க்கணுட்டா, ஒரு வாட்டி பார்த்து உன்னை நான் கேட்கணும், எதுக்கு என்னை விட்டுட்டு போகிறேன்? அதுக்கான ஆன்சர் எனக்கு உன்னுடைய வாயிலேருந்து நான் கேட்கணும். நீ என்னை லவ் பண்ணலையா? ஆனால் நான் பைத்தியக்கார மாதிரி இந்த 3 வருஷமாக உன்னை மட்டுமே நினச்சிட்ருக்கேன். எதுக்கு நீ என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. பட் தப்பு பண்ணிட்டேடா ஜென்குக், எனக்கு தெரியலடா. நீ நினச்சிட்ருக்க நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கோன்ட்டு. ஆனால் இல்லைடா, நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இல்லை. நீ தப்பு பண்ணிட்டடா. நீ ஜிமின் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிக்கிறாரு. எப்படியே கட் பண்ணானா? என்னாச்சு? ஜங்குக் எனக்கு ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குடா அப்படி சொல்லி அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவர் போதையில் தான் இருக்கார், இன்னும் போதை கலையில் அவருக்கு. மார்னிங்கே ஆயிடுச்சு. டே என்னடா ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைடா, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல. இதுக்கு தான் சொன்னேன் அதிகமாக ட்ரிங்க் பண்ணாதன்ட்டு. நீ வேற போடா, இப்போ பார்த்தாலும் அதே சொல்லிகிட்ருப்பேன் அப்படி சொல்லி அக்கில் பிடிச்சி தள்ளிடுறான். இவர் வேலையே இல்லை இவனுக்காகவே. நேற்று ஆஃபீஸ் சரியாக போகல, இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் அப்படி சொல்லி அவர் நேராக போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜீவன் ஒரு ஹார்ட்டில் கை வச்சுட்டு எப்படி பெயினாக இருக்கு ஜிமீன் அப்படி சொல்லி அப்படி டக்குன்னு எஞ்சி உட்காராரு. ஒரு ஹார்ட்டில் கை வச்சுட்டு, ஜிமீன் எதுவும் பெயினில் இருக்கியா? நீ அழுதுட்ருக்கியா? என்னாச்சு உனக்கு? அழுதுட்ருக்கியாண்ணா? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நீ டைம் கூட ஹாப்பியாக தானே இருக்கணும். நீ அழுதுட்ருக்கியா? எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுது? நீ 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 ஏதோ பெயினில் இருக்க, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீ எப்படி இருக்க? இல்லை, இத்தனை வருஷமாக உன்னை நான் பார்க்க வரல, இந்த மாதிரிலாம் எனக்கு ஹார்ட் வலிச்சது கிடையாது.
ஆம் இருந்துச்சு தான். எனக்கு பிரேக்கப்போட பெயின் இருந்துச்சு தான். ஆனால் என்ன மாதிரிலாம் எனக்கு பெயின் ஆனதே இல்லை. நீ என்னமோ ரொம்ப 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 பெயினில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, உன்னை உன்னை தேடி நான் வரவா? இல்லை இல்லை, போகக்கூடாது அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. டைம் தான் ஸ்கிப் ஆகுது. அவருக்கு இன்னும் அப்படியே செஸ்ட் அப்படியே பெயின் ஆகுற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ஏதோ நீ கஷ்டத்தில் இருக்க, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு வாட்டி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு போயிடுறேன். டேய், யாரை போய் பார்க்க போகிறேன்? அதுவும் அகில். நான் போய் ஜிமினை பார்க்கணும். என்ன, ஜிமினை பார்க்கணுமா? ஆமாம் அகில், எனக்கு என்னமோ அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோடய செஸ்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குது. லூஸு, எதனா ஹார்ட் அட்டாக் வந்துட போகுதுடா, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைடா, அதெல்லாம் இல்லை, உனக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, துரைக்கு தான் எல்லாம் தெரியும், முகரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கில் வந்து போகலான்னு போகிறாரு. அக்கிலோட கையை பிடிச்சிட்டு, ஏய் இப்போ எதுக்கிட்ட நீ வந்துட்டு போகிற? வேற என்னடா வந்து கேட்டால் என்னமோ லூஸ் மாதிரி அது முன்ஜென்ம கதை, இது கதை, அந்த கதை சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ என்னமோ ஜிமின் அங்கே அழுகுறானா, இவருக்கு வந்து இங்கே பெயினாக இருக்குதான். போடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. இல்லைடா, நிஜமாவே என் ஜிமின் ரொம்ப ரொம்ப பெயினில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் போய் அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன், தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்துடுறேன். என் லூஸு, போகிற அவன் கிட்ட போய் அவனுக்கு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா. அவன் நினச்சி நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுற. இல்லைடா, அவன் என்னை பார்த்தானா அவன் என்னை பற்றி கேட்பான் கண்டிப்பாக, இதுக்கு விட்டு போனேன்ட்டு. எனக்கு அதுக்கான பதில் இல்லைடா. அவனை தூரத்துலேருந்தே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா பார்த்துட்டு வந்துடலாமாவா? ஆஹா, என் கூட வரியா? எனக்கு பயமாக இருக்குது. எங்கே ஜிமின் என்னை பார்த்துட்டானா செருப்பாலே வாங்கு. இல்லைடா அகில், ப்ளீஸ்டா என் கூட வாடா, ப்ளீஸா அகில் அப்படி சொல்லி அங்கே அக்கில் போட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்கான். இப்போ கட் பண்ணன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஏண்டா, அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட லீவ் வாங்கினேன், அதெல்லாம் வாங்கிட்டேன். இப்படி அந்த மேனேஜர்கிட்ட க்ளோஸாக போயா அவ்வளோதான் உன்னை சாவடிச்சிருவேன். எனக்கு தெரியும்டா அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஒரு கண்ணு அப்படின்ட்டு. ஏதோ கடலை போட்டு தானே இந்த லீவ் வாங்கினேன், உண்மையே சொல்லு. ஆமாம், என்ன விட்டு போட்டேன்? அது கிட்ட வந்து என்கிட்ட பேச்சு, நான் திருப்பி மூஞ்சி காட்டவே இல்லையே. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தியாடா? சிரிச்சிட்டே இருந்தேன், எனக்கு அது லீவ் கொடுத்துருச்சுடா. இந்த பொழப்புக்கு சாவலாம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாரு. எந்த ஊருக்கு டிக்கெட் போட்டிருக்க? இந்தியாக்கா? ஏய், இந்தியாவில் தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எதுவும் விசாரிச்சியா? இல்லைடா, எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஹார்ட்டு சொல்லுதா? ஆமாடா. ஐயோ, இதால் தான்டா பாதி பேர் அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்றானுங்க. லவ்வும் மயிருன்னு அதுக்கு தான் சிங்கிளாக சுற்றணும். சொல்லும்போது ஜங்குக் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறது. என்ன பார்க்குற? இது வாரத்துக்கு ஒருத்தி கூட வெளியே போய் பெட் ஷேர் பண்ணுறிய அந்த மாதிரியா? அப்படின்னு அதுக்குன்னு வந்து அப்படிலாம் இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் வந்து அப்படி இப்படி நடக்க தான் செய்யும். ஆனால் லவ் மட்டும் பண்ணக்கூடாது மச்சான், இல்லைன்னா உன்னை மாதிரி இப்படி கஷ்டப்படணும். பைத்தியக்கார மாதிரி இப்போ ஏர்போர்ட்டில் எப்படி நிற்கிறேன் பார்த்தியா? உங்க கூட சேர்ந்து நானும் லூஸாக மாட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இப்போ அவங்க ஃப்ளைட்லேயும் ஏறி அப்படியே சாஞ்சு அப்படியே உட்கார்றாரு ஜங்குக். அப்படியே கண்ணை மூடுறாரு. ஜிமினா, இந்த 3 வருஷத்தில் உன்னை வந்து பார்க்கணுன்னு எத்தனையோ வாட்டி தோணியிருக்கு. ஆனால் ஒரு வாட்டி கூட இவ்வளோ தூரம் நான் ஸ்டெப் எடுத்தது கிடையாது. ஆனால் என்னமோ தெரியலடா, இந்த வாட்டி உன்னை வந்து பார்க்கணுன்னு தோணுது அப்படி சொல்லி அப்படியே கண்ணை மூடுறாரு. இப்போது ஜிமின் அப்படியே படுத்துருந்துருப்பாரு அந்த பெட்டில். அவர் வேகமாக எழுந்திரிச்சு விண்டோ கிட்ட தான் அப்படியே போய் நிற்கிறாரு. சிவன் அப்படி சொல்லி அவர் கண்ணை சிமிட்டுறாரு. அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. இதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை டியர்ஸ், அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அது இன்னும் நிறையா லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். இன்னும் நான் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய் சராங்க. முன்ஜென்ம வாசம் நீ கொண்ட பாசம் கரை